வார்த்தையை நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். என்னென்ன வார்த்தைகளில் கவனிச்சோம் ஞாபகம் இருக்குதா? ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறான். ஒருவன் பரிசுத்த ஆவியிலே வெள்ளநடைந்து அவன் சாட்சியாக வாழ முடியும், தேவனுடைய சாட்சிகளாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் தான் அப்போஸ்தலர்கள் நடத்தப்பட்டார்கள், இயேசு நடத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் போக விட்டாது இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் மேசிய தேசம் மட்டும் போகும்னு சொன்னார். சுவிசேஷத்தை தடைபடினார். அந்த இடத்துக்கு போய் சுவிசேஷத்தை போகும்னு சொன்னார். இப்படிலாம் நம்ம பார்த்தோம். அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் என்கிற சத்தியத்தை எல்லாம் பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. ஒருவன் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி வழியும் போது அவனுக்குள்ளே தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய வல்லமைகள், தேவ சக்திகள் வெளிப்படுகிறது. சாதாரண மனிதனுக்குள்ளே தேவ சக்திகள், தேவ வல்லமை வெளிப்படும் போது அவன் அசாதாரண மனிதனாக மாறுகிறான். விசேஷித்தவைகளை செய்கிறவனாக மாறுகிறான். விசேஷமாக சிம்சோனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதுனாலே அவன் ஒரே ஒரு பச்சை தாடை, கழுத தாடை எடுத்து 1000 பெலிஸ்தர்கள் கொண்டு போட்டான் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. ஆமே, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கி வந்தார். உன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது நீ பராக்கிரம காரியங்களை எல்லாம் செய்வீர்கள். ஆமே, அன்னைக்கு சத்துருவை சிம்சோன் முறியடித்து போட்டு ஜெயத்தை கொடுத்தான் இஸ்ரவேலருக்கு. ஆமே, இன்னைக்கு நம்முடைய சத்துருவாகி பிசாசை ஜெயிப்பதற்கு ஆவியானுடைய பலம் நமக்கு தேவை. இயேசுவானவர் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தார். தேவன் அவருக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருந்தார். ஆமே, இயேசு என்ன செய்தார்? ஆவியின் பலத்தினாலே புறப்பட்டு போனார். பேய்களையும் பிசாசுகளையும் வியாதிகளையும் நோய்களையும் எல்லாம் சுகமாக்கினார். இயேசு மாம்சத்தில் வந்திருந்தாலும் அவர் மாம்சத்திலே இதையெல்லாம் செய்யவில்லை. பரிசுத்த ஆவியான ஒரு பலத்தினாலே கலேலியாவுக்கு புறப்பட்டு போனார். சகல ஜனங்களுக்கு உண்டான வியாதிகளை, நோய்களை இயேசு குணமாக்கினார். அவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற போதுதான் அவர்கள் தேவ மனிதர்களாக மாறினார்கள். ஒரு விசேஷித்த அபிஷேக, விசேஷித்த குணங்கள் வருகிறது. அவருடைய பேச்சு, அவர்களுடைய செயல், அவருடைய நடக்கை, அவர் எல்லா விதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலரை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினார். பிலிப்புவை வழி நடத்தினார். பேதுருவை வழி நடத்தினார். பவுலை வழி நடத்தினார். நம்மையும் கூட ஆண்டவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஊழியை எப்படி செய்யணும் என்று சொல்லுகிறார். எங்கே போகணும் என்று சொல்லுகிறார். நீ கந்தாக்க மந்திரம் எடுத்து போ, அவனோட பேசு என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தரிசனத்தை கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகினால நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சபைக்கு ஆண்டவர் பேசினதை போன வாரத்தை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் தான் எருசலேமிலே, யூதாவிலே, சமாரியாவிலே, பூமி முழுவதும் நம்ம என்ன பண்ண முடியும்? சாட்சியாக வாழ முடியும். நாம் சாட்சியாக வாழ்வதற்கு, கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ்வதற்கு, வெற்றி உள்ள வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு ஆவியானவருடைய பலனை கொடுக்கிறார். இந்த சரீரத்தில் இருந்து தேவனுக்கு நாம் பிரியமா வாழ முடியாது. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. மாம்சத்தின் கிரியை தேவனுக்கு விரோதமான பகை. ஆவியினாலே மாம்சத்தின் செய்கையை அழிப்பீர் என்றான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் சரீரத்தின் செய்கையெல்லாம் அழிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவத்தை முறியடிக்கக்கூடியவராக இருக்கிறார். நோய்களையும் வியாதிகளையும் சுகமாக்குற ஆவியானவராக இருக்கிறார். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார் என்று நாம் போன வாரம் பார்த்தோம். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தேவனுடைய செயலை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். தேவ வசனத்தை விருத்தியடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து சகல சத்தியத்தை நடத்துகிறார். கண்டித்து உணர்த்து பேசக்கூடியவர் ஆவியானவர். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று பார்த்தோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உள்ளத்திலிருந்து நடத்துவார். உன் உள்ளத்திலே சத்தம் கேட்கும். ஆமே, இந்த தேவ ஆவியை பெற்றவர்கள் விசேஷித்தவர்களாக இருந்தார்கள். யோசேப்பு, தானியேல் விசேஷித்தவர்களாக இருந்தாங்க. தேவ ஆவியை பெற்றவர்கள். இவர்களை போல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவர், இவரை போல ஞானம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லையே.
தேவ ஆவியை பெற்ற காலேபு யோசுவா விசுவாசத்தில் நிறைந்திருந்தார்களே. இந்த தேவ ஆவி வரும்போது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இந்த தேவ ஆவி வரும்போது வெளிப்பாடுகள் கிடைக்கும். மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். வரப்போற காரியங்களை அறிவிக்கிற தேவன் உனக்குள்ள இருக்கிறார். தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் உனக்குள்ளே தங்கி இருக்கிறார். அந்த ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இயேசு சொன்னா, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போய் நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அவர் என்றென்னைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக ஆவியானவரை நான் தந்துள்ளபடியா பிதாவிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னார். நாம் பிதாவிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டதினால்தான் இன்னைக்கு பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பேதுருடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பாருங்க. பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக மறுதளித்த பேதுரு, ஆசாரியர்களுக்கு முன்பாக, பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக அவன் தைரியமாக நின்று இயேசுவை பிரசங்கிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற ஒரு பேதுருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கும் என்றால், தேவ ஆவியை பெற்ற பேதுரு 3000 பேர்கள் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்க கூட வல்லமை இருக்குமானால், அவனுடைய வார்த்தையில அவ்வளவு பெரிய வல்லமை இருந்தது. காரணம் என்ன? அவன் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் தேவ மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. நீ தேவ ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லுகிறது என்ன? அண்ணாலும் சப்பீரால் இடத்துல கேட்கும் போது, நீ தேவ ஆவியின் இடத்துல பொய் சொன்னீர்கள் என்று சொன்ன போது அவங்க அந்த இடத்துல மரித்து விட்டார்கள். அதை சொன்னது யார்? கிரயத்தை இவளுக்கு தான் வித்தது என்று சொன்னது யாரு? பேதுருக்கு. யாருங்க சொன்னது? ஆமென். ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றாரு. மறை பொருளை வெளிப்படுத்துகிறவர், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். நீ இந்த தேவ ஆவியை பெற்று நீ வாழும்போது ஆவியானவர் உள்ளத்தில் பேசுவார். உன்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை அவர் அறிவார். இயேசு பரிசுத்த ஆவியில நிறைந்திருந்தபடினாலே தம்மோடு கூட எதிர்த்து நின்று பேசுகிறவருடைய ஆவி என்னதென்று அவர் அறிந்திருந்தார். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாவங்களை மன்னித்தார். அவர்கள் நினைத்தாங்க, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு என்ன அதிகாரம்? இவன் மனிதனா இருக்க பாவங்களை மன்னிக்க இவருக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அவங்க இருதயத்தில் இருக்கிறதை இயேசு அறிந்தார். ஆமென், அல்லேலூயா. அவங்க இருதயத்தில் என்ன இருக்குது? பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? நீங்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வியாதியா இருந்தவனை சுகமாக்கினார். நீ எழுந்து நட, உன் படுக்கையை எழுத்துக்கொண்டு நட, அதுதான் உனக்கு அடையாளம். ஆமே, எனக்கு பாவத்தையும் மன்னிக்க தெரியும், வியாதியும் குணமாக்கவும் தெரியும். ஆமே, நான் எதற்காக வந்தேன்? பாவத்தை மன்னிக்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்தக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் தான் சபையின் கண்காணிப்பான ஆவியானவர் என்று நாம் போன வாரத்தில் பார்த்தோம். ஏன்னா போன வாரத்தில் வராதவங்களுக்கு சில காரியங்கள் நம்ம சொல்லி என்ன பண்ணுவோம்? உற்சாகப்படுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம் என்று சபை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவி உண்டு என்று அநேகர் கேள்விப்படவில்லை. எபேசு மக்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தார்கள். பவுல் போய் அவர் மேல் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக உதவி செய்தார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாம்சமா இருக்கிற யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இந்த நாட்களில் ஆவியான ஊற்றும்படியாக விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. திருச்சபையானது பலவீனமா இருக்கக்கூடாது, நோஞ்சானா இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியிலே ஒரு மனிதன் நிரம்பி இருக்கும் போது, அவன் தேவ ஆவியிலே நிரம்பி இருக்கும் போது, அவன் எந்த ஆவியும் அவனுக்கு எதிர்த்து நிற்காது. அல்லேலூயா. நீ அக்கினியா இருக்கணும். ஆமென். பாவத்துக்கு எதிர்த்து நிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், சோதனைக்கு எதிர்த்து நிக்கணும். ஆமென். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர் என்று ஆவியானவர் உங்கள் மனசாட்சியிலே சாட்சி இருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. ஆமே, நம்ம அப்பா என்று பிதாவென்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, குமாரனுடைய ஆவி, பிதாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பெந்தகோஸ்தினால் இறங்கி வந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சில காரியங்களை பார்ப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். நாம் எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தில் 1:12 நாம் வாசித்து பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்
என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லோரும் யார்? தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மாம்சத்தில் பிறவாமல், புருஷனுடைய சித்தத்தில் பிறவாமல் நாம் யார் என்று வேதம் சொல்லுகிறது? ஆவியிலே பிறந்து இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கிறார். அப்படின்னா தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள்ள வருகிறது. மனிதனுக்கு தேவையான ஒன்று எது தெரியுமா? தேவ ஆவி. மனிதன் தெய்வீக ஜீவனையும் தெய்வீக சுபாவத்தையும் பெறுவதற்கு தான் இந்த பிள்ளை என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தெய்வீக சுபாவம், தெய்வீக வல்லமை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் கடவுளுடைய தன்மை நமக்குள்ள இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கடவுளுடைய குவாலிட்டி நமக்குள்ள இருக்கணும். அவருக்குள்ள இருந்த அதே வல்லமை, அதே தேவ வல்லமை, தேவ ஆற்றல் நமக்குள்ள இருக்கணும். ஆமே, அந்த ஆற்றல் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவகரமான விசுவாசத்தை, வெளியேற்பட்ட விசுவாசத்தை இயேசு நமக்குள்ள வைத்திருக்கிறார். அவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் இப்போது பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். இயேசு சொன்னார், நான் எதை செய்தோனோ அதையே என்னை விசுவாசிக்கிறவனோ செய்வான் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் அவர் விசுவாசிக்கிறோம். அவர் என்னென்னலாம் செய்தாரோ அதே காரியத்தை நாம் செய்யும்படியாக தான் அந்த ஜீவனையும் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார்? இயேசு எதை செய்தார்? நிதானித்து கவனித்து பாருங்கள். இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? கிராமங்கள் தோறும், பட்டணம் தோறும் புறப்பட்டு இயேசு குணமாக்கிறவராக புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. இயேசு குணமாக்கிறவராக சுற்றி தெரிந்தார். ஒவ்வொரு வீடுகளிலும் புகுந்து ஆண்டவர் சுகமாக்கினார். அவர் தெருக்களிலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே எல்லா மக்களையும் சுகமாக்கினார். அவரிடத்து வந்த யாவரும் சுகமானவர்கள். ஒரு சுகவீனத்தோடு போகவில்லை, சுகம் பெற்று போனார்கள். அல்லேலூயா. நல்ல அற்புதங்களை இயேசு செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலே இதை செய்தார். நாம் இயேசுவை போல மாற வேண்டும். ஆமே. எதற்காக இந்த ஆற்றல்? எதற்காக இந்த பரிசுத்த ஆவியான ஒரு வல்லமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமும் கூட இயேசு செய்தது போல செய்ய வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியும் அவன் செய்வான் என்று சொன்னார். அல்லேலூயா. எதையெல்லாம் ஆண்டவர் செய்தாரோ அதையெல்லாம் நாமும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் செய்ய போறோம்? அது உன்னுடைய பலத்தினால் ஆகாதுங்க. யாருடைய பலத்தினால் ஆகும்? இயேசு கிறிஸ்துவுடைய பலத்தினால் ஆகும். அல்லேலூயா. அந்த பலன் தான் தேவனுடைய ஆவியானவர். ஆமே. அந்த ஆவியானவர் உனக்குள் இருந்தார்னா நீங்க பலவீனர்கள் அல்ல, பலவான்கள். ஆமே. நம்ம ஆண்டவர் எதற்காக அந்த ஆவியை கொடுத்தா? பலவான்களாக மாற்றும்படியாக, தேவ சக்தியாக மாற்றும்படியாக. சாதாரண மனிதனுக்குள்ளே இந்த தேவ ஆவி வரும்போது அவன் அசாதாரண மனிதனாக மாறுகிறான். வியாதிகளை குணமாக்கக்கூடியவனாக மாறுகிறான். அற்புதங்களை செய்யக்கூடியவனாக மாறுகிறான். பேதுருடைய வாழ்க்கையிலே சப்பானியா இருந்த அந்த மனிதனை பார்த்து நீ எழுந்து நட, இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னபோது அவன் எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை அவனுக்கு ஆண்டவர் தருகிறார். அற்புதங்களான அடையாளங்களினாலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதன் இப்படியாப்பட்ட காரியத்தை செய்ய முடியுமா? முடியாது. தேவ ஆவியை பெற்ற பேதுரு சப்பானியா இருந்தவன், 40 வருஷமா நடக்க முடியாம தேவாலயத்தை பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனே பரிசுத்த ஆவி வல்லமையினால் அவனை தூக்கி சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அற்புதங்களை அடையாளங்கள் மூலமாக தம்முடைய வல்லமையை ஆண்டவர் செய்து கொள்கிறார். இயேசு எதை செய்தார்? இயேசு எதை செய்ய சொன்னார் என்பதை நாம் கவனிக்கணும். எதை செய்தார், எதை சொன்னார்? யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. வாசித்தது தான், ஆனால் நான் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியை செய்வான். மறுபடியும் இன்னொரு தடவை, 2வது தடவை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றார், நீங்க நம்ப மாட்டீங்க. உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால்
நான் என் பிதாவிடத்துக்கு போகிறேன். ஏன் என்ன போல உங்களை செய்ய சொன்னார்? இயேசு இந்த உலகத்திலே என்ன செய்தாரோ அதே வேலையை நாம் செய்வதற்கு நமக்கு ஆற்றலையும் அதிகாரத்தையும் தருகிறார். அதுதான் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க, நான் போகிறேன், பிதாவிடத்துக்கு போறேன். நான் பிதாவிடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆவியை தருவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வரும்போது உங்களை பலப்படுத்துவார். மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். சீசைகளை பார்த்து சொல்றார் ஆண்டவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியும் தானும் செய்வான். நான் எதையெல்லாம் செய்தானோ அதையும் அவனும் செய்வான். விசுவாசிக்கிறவனா நடக்கும் அடையாளங்கள். இயேசுவை நீ விசுவாசித்தால், இயேசுவை நீ நம்பினார், ஆண்டவர் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நம்மளாலும் செய்ய முடியும். ஆமென். ஆனால் இப்போ நம்மளால் அதை செய்ய முடியுதா? ஏன் அதை செய்ய முடியலன்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு குறைவாக இருக்கிறது. சக்தி இல்லாமல் இருக்கிறோம். இந்த சக்தியை நாம் பெற வேண்டும். சபையின் சக்தியை எதிர்த்தமா பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற வேண்டும். இயேசு பரிசுத்த ஆவியினை நிரம்பி இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். வேதம் அப்படிதான் சொல்லுது. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அசுத்தாவியில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர் மேல் நிரம்பி இருந்தார். அல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து வாழ்ந்து கொண்ட மனிதனாக இருந்தார். ஆமே. வேதம் சொல்லுகிறது, யோவான்ல தமது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர். அவருக்குள்ள அளவில்லாமல் ஆவி இருந்ததினாலே அப்போஸ்தலர்கள் அழைத்து இந்த ஊழியத்தை செய்யும்படி அவருக்கு மேலே ஆவியை ஊதினார், பரிசுத்த ஆவியை ஊதினார். அளவில்லாமல் தேவன் தமது ஆவியை அவருக்கு கொடுத்திருந்ததினாலே அப்போஸ்தலருமே தமது ஆவியை அவர் மேல் ஊதினார். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். எங்கு போய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், அற்புதங்களை செய்தார்கள். புறப்பட்டு போய் மரித்தோர்களை எழுப்புங்கள், குஷ்டரோகியை சுத்தமாக்குங்கள், வியாதிஸ்தரை சுத்தமாக்குங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா. எப்படி அவர்கள் செய்தார்கள்? பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அதை செய்தார்கள். பரிசுத்த ஆவி பலனால் அதை செய்தார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் தானும் செய்வான். நான் எதை செய்தவனோ அதையும் செய்வான். அதற்கு மேலான காரியத்தையும் அவன் செய்வான் என்று இயேசு சொன்னாரே. மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையும் தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். பெரிய காரியங்கள் இயேசு செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை மக்கள் செய்வார்கள் என்று சொல்றாரே. அந்த காரியம் என்ன? பெரிய கிரியை என்பது கிறிஸ்துவனுடைய ஜனங்களை நடத்துவது பெரிய கிரியை. அற்புதங்கள் அடையாளங்களை செய்வது தான் பெரிய கிரியை. பெரிய கிரியை என்றால் சில பேர் சில விதத்தில் சொல்றாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பெரிய கிரியை என்றால் என்ன? இதை பார்க்கிற பெரிய கிரியை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்களை கிறிஸ்துவாண்ட நடத்துவதாங்க. இயேசுவாண்ட மனம் திரும்புதலை செய்யும்படியாக நாம் அந்த கிரியை செய்யணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்ற போது, பெந்தெகோஸ்து நாளிலே அவர் ஆவியில் நிரம்பின போது, அவன் ஆவியில் நிறைந்து அவன் பேசுகிறான். அவன் பேசும்போது வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 41 43 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆவியிலே நிறைந்த போது என்ன நடக்குது என்பதை நாம் பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். ஆனாலும் தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். 41 40 41. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சத்தியத்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளு என்று சொல்லி அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். யாருடைய வார்த்தையை? பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுரு பேசின போது அவனுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமே. 3000 பேர் கிறிஸ்துவாண்ட திருப்புவதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமே. எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார்? நாம் ஜனங்களை கிறிஸ்துவாண்ட நடத்துவதற்கு. இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காகவும் என்கிட்ட வல்லமை இருக்குது, என்கிட்ட அற்புதம் அடையாளம் இருக்குது, அதை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் வரங்களை கொடுக்கல, பரிசுத்த ஆவியை கொடுக்கல. எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தா? இன்னைக்கு
பரிசுத்த ஆவி வரத்தை இன்னைக்கு தவறாக பயன்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. தேவன் தமது வல்லமையுள்ள ஆவியை தேவன் கொடுத்திருந்தும் அதை தவறாக பயன்படுத்துகிற மக்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார்? ஜனங்களை கிறிஸ்துவாண்ட சேர்ப்பதற்காகவும் ஜனங்களுக்கு இருக்க வியாதிகளை சுகமாக்கி அவர்கள் சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குவதற்காக பாடுகள் பட்டு வேதனைப்பட்டு இந்த பூமியிலே பல ஆண்டுகளாக யாருமே அவளை குணமாக்க முடியாத இருக்கும்போது இயேசு அநேக மக்களை குணமாக்கி சுகமாக்கினார். எதற்காக? அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும், ஜனங்கள் சுகம் பெற வேண்டும், ஜனங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், அந்தகாரத்தை விட்டு வர வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் என்றால் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பா, உனக்கு எதற்கு இந்த பரிசுத்த ஆவி வல்லமை? எதற்காக ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பது சபை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல, தன் பேரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, புகழ்ச்சியை வாழ்வதற்காக அல்ல, தேவ ராஜ்யம் கட்டப்பட மக்கள் விடுதலையாக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியானவர் பெற்று நாம் மக்களுக்கு ஊழியத்தை செய்யணும். இயேசு செய்தது போல நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. விடுதலை நடக்கணும், அற்புதம் நடக்கணும். நேற்றைய தினத்தில் ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஊழியத்தில் ஒரு அம்மா 7 வருஷம் முழுமா நடக்க முடியாது இருந்தாங்க, ஊனியாக இருந்தாங்க. அந்த சாட்சி நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கூட போயிருந்தோம். ஆமீன். அந்த இடத்துல நம்ம தவழ்ந்து கொண்டு வந்தாங்க. என்னன்னு கேட்ட போது 7 வருஷமா என்னால் நிமிந்து பார்க்க முடியல, இப்படியே தான் நடப்பாங்க, இப்படியே தான் நடந்துருந்தாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை பார்த்துருந்தாங்க. அந்த அம்மாவுக்காக அங்கே இருக்கிற ஊழியக்காரெலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த அம்மா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிமிந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷ கடைசி வசனத்தை பாருங்க, வாசித்து பாருங்க. நீங்கள் அறிவிக்கிற சுவிசேஷத்தை நிமித்தம் வாசிங்க கடைசியாங்க அந்த வசனத்தை. மார்க்கு எழுதின சுவிசேஷம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமே. என்ன வசனத்தை உறுதிப்படுத்தினாரா? அவர்களாலே என்ன வசனத்தை உறுதிப்படுத்தினாரு? நான் தான் இவர்களை அனுப்பினேன், புறப்பட்டு போக சொன்னேன், எங்கும் பிரசங்கம் பண்ண சொன்னேன். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியையை நடப்பித்தார். அல்லேலூயா. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தமது கிரியை நடப்பிக்கிறார். இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக, இயேசுவை உயர்த்தும்படியாக, இயேசு இரட்சகர் ஆண்டவர் என்று சொல்லும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். சாவுக்கேதுவான சரீரங்களை ஆவியானவர் தொடுகிறார். ஒரு சாதாரண மனிதன் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமடைகிறதை நாம் பார்க்கிறோம், அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். விசுவாசம் நமக்கு தேவை. மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் நான் என்ன செய்தனோ அதையும் அவன் செய்வான், அதற்கு மேலான காரியத்தை செய்வான் என்று இயேசு சொன்னாரே. ஒரே நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரே நாளிலே 3000 பேரை கர்த்தரிடத்திலே திருப்பின அபிஷேகம் பேதுருவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் பேதுருவை பார்த்து சொன்னான், பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், உன்னை கொண்டு நான் சபையை ஏற்படுத்துவேன். முதல் அபிஷேகம் பெற்ற பரிசுத்த ஆவியிலே நிரம்பிய பேதுரு 3000 பேர்களை ரட்சிப்புக்குள் நடத்தினான். அதுதான் தேவனுடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் தம்மை உயிருள்ளவராக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு. இன்னைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு சரீரங்களை உங்களுக்கு வியாதிகள் இருக்குமானால் இயேசு இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்கள் சரீரங்களை சுகத்தை தருவார். அல்லேலூயா. அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார், உங்களுக்குள்ளே தேவ வார்த்தை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் வருகிறது, உங்கள் சரீரங்களுக்குள் வருகிறது. காதுகளிலே கேட்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது, உங்கள் இருதயமானது தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது உங்கள் சரீரம் இப்போது சுகமடையும். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த சரீரங்களுக்கு வியாதியை பார்த்து நான் சொல்லுகிறேன், பலவீனத்தை பார்த்து சொல்லுகிறேன், அது சுகமடைவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அற்புத சுகங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். தமது வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. வார்த்தை தான் நம்மை குணமாக்குறது. ஆமே. வேதம் சொல்லுகிறது, அது வாசிங்க மறுபடியும். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆமே. பிரசங்கம் பண்ணாமல் அற்புதம் நடக்காது. இன்னைக்கு வெறும் மேடை பேச்சு மாத்திரம் இருக்குது பாருங்க. நிறைய ஊழியத்தில் நிறைய பேர் இங்கே மேடை இந்த இடத்துல தான் பேசுவாங்க, கிராம ஊழியம் செய்ய மாட்டாங்க.
தெரு பிரசங்கம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு மேடை போட்டு கொடுக்கணும். பிலிப்புக்கு எந்த மேடையும் தேவையில்லை, சேவானுக்கு எந்த மேடையும் தேவையில்லை, அப்போஸ்தலருக்கு எந்த மேடையும் இல்லை, இயேசுக்கு எந்த மேடையும் இல்லை. ஆமே, இதை மாதிரி ஃபேனை போட்டு உக்காந்து அங்கே கேட்குறாங்க. தெருக்குழியிலும் மரமோரங்களிலும் மலைகள் மத்தியிலும் பள்ளத்தாக்கிலும் வயல்வெளிகளிலும் வனாந்தரத்திலுமே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொகுசா நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளுடைய வார்த்தை கேட்குறோம். கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்தவர்கள் எல்லாருமே சொகுசா பிரசங்கிக்கல. ஆமென், அல்லேலூயா. என்னை முதற்கொண்டு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறோம். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஆமே, அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் பலன். தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் தான் உலகத்திலே நாம் போய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நிரூபணமே அற்புத அடையாளங்கள் தான். அல்லேலூயா. எதற்காக இந்த அற்புத அடையாளங்கள்? நான் உன் கூட இருக்கிறேன், புறப்பட்டு போங்க, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. பிலிப்பு என்கிறவன் சமாரியா பட்டணத்துக்கு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கித்த போது அவன் சொன்ன வசனத்துக்கு அடையாளமாக அங்கு அற்புதங்கள் அடையாளங்களை செய்தான். அல்லேலூயா. சாதாரண மனிதன், வந்து விசாரிப்பு செய்தவன், பரிசுத்த ஆவியும் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன், இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இயேசுவை நம்பி ஊழியத்தை செய்தார்கள். இயேசு அவர்களோடு கூட இருந்தார். ஆமே, இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்றால் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். ஆமே, அல்லேலூயா. சுகம் உண்டாகும். விசுவாசிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை. அதனால தான் அதிக முறை நான் விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன். ஆமே, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை என்று இயேசு சொன்னார். எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன்? எது வரைக்கும் உங்களோட பொறுமையா இருப்பேன்? அவிசுவாசமும் மாறுபாடும் உள்ள சந்ததியே, விசுவாசம் உள்ளவளா இரு மகளே, விசுவாசம் உள்ளவளா இரு. தேவன் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், உனக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் தேவன் எந்த காரியத்தை செய்ய முடியாது. பரலோகம் எந்த காரியத்தை உனக்கு கொடுக்க முடியாது. தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அல்லேலூயா. தேவன் என்னோட கூட இருக்கிறார், நான் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பேன், அப்போது வியாதிஸ்தர் சுகமடைவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ போகணும். அல்லேலூயா. என் நாமத்தினால் வியாதிஸ்தர் மேலே கைகளை வைப்பார்கள், நீங்கள் சுகமாக்க மாட்டேன், நான் அவர்களை சுகமாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம போய் நம்முடைய பலத்தினாலோ சக்தினாலோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே, அதனால தான் பேதுரு யோவான்லாம் சொல்றாங்க, எங்கள் பக்தினாலோ எங்கள் சக்தினாலேயோ இவனை எழுந்து நடக்க பண்ணினோம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை, எங்கள் உபவாசத்தினால் அல்ல, எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நசரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாகவே இவன் எழுந்து நடக்க பண்ணினோம். அல்லேலூயா. மகிமையை கர்த்தருக்கு செலுத்தினார்கள். ஆமே, மகிமையை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். முதலாவது அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி பார் என்று சொன்னார். ஆனால் அற்புதம் நடந்தது பின்பு அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்தால், எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்களை நோக்கி நீங்க பார்க்கிறது என்ன? இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்தவரும் அவரே, அவருடைய நாமத்தினால் இவன் சுகம் பெற்று இருக்கிறான். ஆமே, அவரே இந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வருது? ஆமே, அல்லேலூயா. தேவன் சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. ஆமீன். நீங்க வேத வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவர் ஆண்டவர் அற்புதங்கள் செய்யக்கூடியவராக, கிரியை நடப்பிக்கிறவராக. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய கைகளிலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அல்லேலூயா. கைகளிலே அற்புதங்கள் செய்யப்பட்டது. ஆண்டவர் இது சாதாரண கைகள் அல்ல, அசாதாரணமான கைகள். அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கைகள் அசாதாரணமான கைகள். ஆமென், அல்லேலூயா. அது விசேஷித்த கரங்கள் இருக்கிறது. இந்த கரங்களிலே தேவ அபிஷேகம் இருக்கிறது. ஆமே, நாம் ஒருவனை தொடும்போது ஆண்டவர் அவனை வியாதியை சுகமாக்குறார். ஒருவனை தொட்டு நம்ம ஆசீர்வதிக்கும் போது அவன் ஆசீர்வாதமாக மாறுகிறான். ஒருவனை தொட்டு அவன் சாபத்தை மாறும்படி ஜெபிக்கும் போது அவன் சாபம் மாறப்படுகிறது, அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவனுக்குள்ளே தேவ ஜீவன் வருகிறது. கரங்களை வைக்கும் போது அபிஷேகம் அவனுக்குள்ளே வருகிறது. அவன் மேல் கரங்களை வைக்கும் போது அந்த அசுத்தாவின் கிரியை அழிக்கப்படுகிறது, நுகங்கள் முறிக்கிறது. இந்த அபிஷேகம் நம்ம கையில் இருக்கிற அந்த அபிஷேகம் கட்டுகளை உடைக்கிறது, சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கிறது.
இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். திருசபையே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களில் மாம்சமாக இருக்க யாவர் மேலே ஊற்றப் போகிறார். இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. ஆமீன். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்க சாதாரண மனிதர் அல்ல, அசாதாரண மனிதர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள். நீங்கள் எழும்பி காரியங்களை நடப்பீங்க. தைரியமா கிறிஸ்துவை பிரசங்கிங்க. இயேசுவை பற்றி தைரியமா சொல்லுங்க. இயேசு உங்களோட கூட இருந்து தாம் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக வியாதிகளை சுகமாக்குவார். பயப்படாதீங்க. ஆமே. வியாதியை குணமாக்குறவர் இயேசு, அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு. என்னுடைய திறமையோ என்னுடைய வல்லமையோ அல்ல. அவர் சொன்னார், நீ கைகளை வையுங்கள். அல்லேலூயா. கையை வைக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஆமே. அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்துவார். தாம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் தான் உங்களுக்கு சொல்லுவார். நீ சாட்சியாக சொல்றீங்களே, இயேசு இருக்கிறார் என்று சொன்னீங்களே, அதற்கு சாட்சியாக உங்க கையில் அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கையில் வைத்து ஜெபம் பண்ணுவீங்களா? வியாதியை வச்சு வியாதிஸ்காரர்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? சுகமாக்குவீங்களா? கண்டிப்பாக செய்யணும். அப்போ கைகளில் மாத்திரம் அற்புத அடையாளங்கள் அல்ல, நம்முடைய கைகளில் தேவன் அற்புத அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் சொல்கிறேன், இந்திய தேசத்தை ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. ஆமே. ஆண்டவர் இந்திய தேசத்தை ரட்சிப்பதற்காக தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய எழுப்பது தேசத்தை வரப்போகுது. திரக்கூட்ட மக்கள் கிறிஸ்துவாண்ட திருப்ப போகிறாங்க. அப்போ இயேசு வருகைக்கு முன்பாக இந்த உலகம் முழுவதும், ராஜ்யம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஆமே. இயேசு வருவதற்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் வருகைக்குள்ளாக இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஆமே. அதுதான் வேதம் சொல்லுகிறது. எப்போது உம்முடைய வருகை வரும் என்று அப்போஸ்தலர்கள் இயேசுவிடத்தை கேட்டபோது, உலகம் முழுவதும் சகல ஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்போது என்னுடைய வருகை வரும் என்று இயேசு சொன்னாரே, அது தீர்க்கதரிசனமான வார்த்தை. இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே சபைகள் எல்லாம் எழும்ப வேணும். சபைகளுக்கு இந்த சக்தியை வல்லமையை தேவன் தருவார். அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினால ஊழியத்தை செய்யுங்கள். இயேசுவுக்கு சாட்சியாக வாழுங்கள். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க சொல்லுங்கள். ஜீவிக்கிறார் என்று சொல்லுங்கள். பயப்படாம சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுரு முன்னாடி பயந்தாரு, ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் அவர் பயம் இல்லை. ஆமே. தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமே. அவர்கள் தைரியமாக கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் அவர் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதை நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமாய் பிரசங்கித்தார்கள். இயேசு எதை செய்தாரோ அதையே நாமும் செய்ய முடியும். ஆமே. இயேசு எதை செய்தார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியும் அவனும் செய்வான், இதை பார்க்கலும் மேலான கிரியை செய்வான் என்று சொன்னாரே. இயேசு அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருப்பதாக, ஒருவனும் இனிமேலும் உன் கனியை புசிக்க மாட்டான் என்று இயேசு வாயை திறந்து சொன்னாரே. சொன்ன மாத்திரமே 24 மணி நேரத்தில் அந்த அத்தி மரம் பட்டு போயிட்டு. அப்போ சொல்ல நீங்கள் வாசித்து பாருங்க. மத்திய சுவிசேஷம் 21:21 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. உங்கள் கண்களினால் தேவ வார்த்தையை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், வேதம் சொல்லுது கவனிங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் இருந்தால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் என்ன பண்ணுங்க. இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது அழுத்தம் திருத்தமாக என்ன பண்ணும், ஒரு வார்த்தையை சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்ணும், அந்த வார்த்தையை மட்டும் மறுபடியும் ரிப்பீட் வாசிக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? அந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த வார்த்தை சொல்கிறேன். இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வது அல்லாமல்,
இந்த அத்தி மரத்துக்கு யார் செய்தாராம்? இயேசு செய்தாராம். அதையே நீங்களும் செய்ய முடியுன்றார். புரியுதுங்களா? அதனால தான் பைபிள் நம்ம நிறுத்தி வாசிக்கணும். கடற்கடை படிச்சுட்டு ஓடிடுவாங்க. அப்படி ஓடக்கூடாது. அந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வது அல்லாமல் வேறு காரியத்தை செய்ய முடியும். என்ன செய்ய முடியுமா? இந்த மலையை பார்த்து, எந்த மலையை பார்த்து? அங்கே இருக்கிற மலையை பார்த்து, எருசலேமில் இந்த மலையை பார்த்து சொல்கிறாரு, இந்த மலையை பார்த்து நீ வேரோடு கூட என்ன பண்ணு, பிடிங்க. நடு சமுத்திரத்தில் இப்போ வாசிங்கத. இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படி ஆகும். நீ சொன்னா அப்படி ஆகும். நான் சொன்னேன் இந்த அத்தி மரத்துக்கு, அது அப்படியே பட்டு போயிடுச்சு. இதையும் நீங்கள் செய்ய முடியும். அந்த அத்தி மரத்துக்கு செய்ததையும் நீங்கள் செய்ய முடியும். நான் சொல்கிறேன் உனக்கு, அத்தி மரம்னா அத்தி மரம் இதோ இருக்குது மலை. இந்த மலையை பார்த்து நீங்கள் சொன்னாலும் நடக்கும். நீங்கள் நம்ப முடியுதா? இன்னைக்கு நம்ப முடியல. சந்தேகம், அவிசுவாசம். இயேசுடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கத்தான் விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேர் சந்தேகம், இது எப்படி நடக்கும் சொல்லும்போது சிலருக்கு சந்தேகம் இருக்குது. மலையை பார்த்து சொன்னால் போகுமா? நம்புற மாதிரி இருக்குது, இது கதை மாதிரி இருக்குது அப்படின்னு நம்பணும். கடவுளுடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடி ஆகும். ஆமென், அல்லேலூயா. சொன்னபடி ஆகுங்க. ஏன் இப்போ நம்மளுக்கு என்னன்னா சந்தேகம்? வியாதிஸ்தரை பார்த்து சுகம் அடைவாயாக இயேசுவின் நாமத்தை சொன்னால் சுகம், சந்தேகம் இல்லாமல் சொல்லணும். விசுவாசிக்கிற நமக்கும் அந்த சந்தேகம் வரக்கூடாது. வரவங்களுக்கு வியாதி சுகமாக நம்புற அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. நான் இயேசுவிடத்தில் போய் அவர் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி சொல்கிறா. நான் இயேசுவாண்ட வந்தால் சுகமடைவேன் என்று சொல்லி இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆமே சுகமடைந்தார். ஆமே சொல்லணுங்க. விசுவாசம் என்பது சொல்லணும். நீ பேசணும். சுகமடைவாயாக. அந்த சப்பானியை பார்த்து சுகமடைவாயாக, உன் கால்கள் கரடுகள் பலனடைவதாக. ஆமே வியாதிகள் சுகமடைவதாக சொல்லணும். அசுத்தாவியை பார்த்து துரத்தணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் செய்தாதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மக்கள் பார்க்க முடியும். ஆமே மக்கள் நம்மளை பார்க்குறாங்க. நம்ம வெறுமையாக வாய் ஜாலாக்கு மட்டும் சொல்லிட்டு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்று சொன்னால் மட்டும் போதாதுங்க. விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம் நம்முடைய தேசம். அசாதாரணமான வல்லமையை நம்ம வெளிப்படுத்தாவிட்டால் இந்திய தேசத்தை ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாது. ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த அசாதாரணமான வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். எப்போது அந்த வல்லமை செயல்படும் என்றால் நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போகும்போது, தைரியமாக இயேசுவை பற்றி சொல்லும்போது தேவன் நம்மோடு கூட இருந்து உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். உங்களை நம்புகிறார் தேவன். எனக்காக நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் என்னை குறித்து பேசும், நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று என் ஜனங்கள் சொல்லும். அல்லேலூயா. என் ஜனங்கள் சொல்லும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார். நாம் புறப்பட்டு போகாது இருக்கிறோம். இந்தியாவிலே நிறைய சுவிசேஷங்கள் இருக்கிறார்கள். இன்னும் சுவிசேஷத்தின் வேலை செய்யாமல், இன்னும் சுவிசேஷத்தை வேலை செய்யல. 30 நாள் ஊழியக்கார மீட்டிங். எதுக்கு தான் அந்த ஊழியக்கார மீட்டிங் வைக்கிறாங்கன்னு தெரியல. எதுக்கும் தெரியல. 30 நாளும் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் பாரம் இல்லாது இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. வேலைக்காரர்கள் ஜாஸ்தி, வேலையை செய்வதற்கு ஆள் இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்க ஆள் இல்லை. சபை மக்களே, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது நம்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் ஐயோ. தேவனுடைய ராஜ்யத்தில் மக்களை கொண்டு வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். எப்படி அவர் லட்சுப்புல் நடத்தினார்கள். நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் மரித்தோர் என்று எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் பூரண கிருபை எப்போ உண்டாயிச்சுதுமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்று பிரசங்கித்த போதுதான் பூரண கிருபை அவர் மேல் வந்தது. ஆமே. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று நீ பிரசங்கிக்காவிட்டால், நீ சாட்சி சொல்லாவிட்டால், இயேசு ஜீவிக்கிறார் என்று நீ சொல்லாவிட்டால் நீ தேவனுடைய சாட்சியாக இருக்க முடியாது. ஆமே. நீ தேவனுடைய சாட்சியாக இருக்கணும்னா இயேசு உயிரோடு கொடுக்கிறார். நீங்க மைக்க கொடுத்து சாட்சி சொல்ற சாட்சி இல்லை. நீங்கள் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். அவர் நமக்காக, உலகத்துக்காக, உலக மக்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். சர்வ லோகாதிபதி நமக்காக பலியானார். பிரஜாபதி வந்தார் நம் கர்மத்தை போக்க, பாவத்தை போக்க, பாவ சாபத்தை போக்க இயேசு வந்தார். நோய்களை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளில் தொங்கவிடப்பட்டார். நிர்வாண கோலத்தில் தொங்கினார்.
இயேசு நம் சாபத்தை தலையில ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளா இருக்கும் போதே அவர் நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்து அன்பு என்னதென்று விளங்க பண்ணும்படியாக சொந்த குமாரன் நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தை அன்பு கூறாமல் இருப்போமானா சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் பெரிதாக எண்ணவில்லை என்றால் பரிதபிக்கப்பட்ட ஜனங்களா இருப்போம். எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! சொந்த குமாரனை உனக்காக ரத்தம் சிந்த வைத்து சாபங்களையும் பாவங்களையும் ஏற்க வைத்து அவரையே உங்களுக்கு ரட்சிப்பின் அதிபதியாக கொடுத்து அவரை விசுவாசிக்காமல் இருக்கும்போது, அவரை நம்பாமல் இருக்கும்போது அந்த ரட்சிப்பு உங்களுக்கு நிறைவேறாது. ஆமே, எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதுமா? இயேசுவை அநேக மக்கள் விசுவாசிக்க முடியும். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் இயேசுவுக்கு உண்டு. இங்க இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் இந்த கிராமத்தில் ஏராளமான மக்கள் உண்டு. ஆமே, அதற்காக தான் போன மாசத்துல சுவிசேஷ ஊழியத்தை நாம் ஆரம்பிச்சோம். ஆமே, இந்த பகுதியில் இருக்க எல்லா வீடுகளுக்கும், நாம் போக முடியாத எல்லா வீடுகளுக்கும் இந்த சுவிசேஷம் போயிடுச்சு. அல்லேலூயா. இது பாரம். ஆமே, நம்ம வீழ்ந்த கடமை. வெறும் வாயில பேசிட்டு போயிடக்கூடாது, சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமே, அல்லேலூயா. ஒரு டீம் நாங்கள் உருவாக்குறோம். அது சுவிசேஷத்துக்காக அறிவிக்கிற ஒரு டீமாக. ஆமே, அப்படி போக போகிறோம். கடைசி நாட்கள் இந்த பாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. புறப்பட்டு போகணும். அந்த அத்தி மரத்துக்கு செய்தது போல நாமும் செய்ய முடியும். அந்த சமுத்திரத்தை மலையை பார்த்து நீ சமுத்திரத்தை தள்ளு கொண்டு போ என்று சொன்னாலும் அது நடக்கும். விசுவாசிக்கிறவன் நான் எதை செய்தோனோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன் இந்த விசுவாசம் வரல? ஏன் அந்த விசுவாசம் வரல? இயேசுகிட்ட வந்து கேட்டாங்க, அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஏன் இந்த பிசாசு எங்களால் துரத்த முடியல? உங்கள் அவிசுவாசத்தினால் தான் இதை செய்ய முடியல. எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன்? எது வரைக்கும் உங்களோட கூட நான் மன்றாடுவேன்? நான் போனதுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை நீங்கள் தானே செய்யணும். நான் பரத்துக்கு போகும்போது பரத்துக்கு ஏறி போயிடுவேன். என்னை விசுவாசிக்கிற நீங்கள் அல்லவா இந்த பூமியில் ஊழியத்தை செய்ய போறீங்க. நீங்கள் தானே என்னோட ராஜ்யத்தை கட்ட போறீங்க. நான் எதையெல்லாம் செய்தனோ அதையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு உங்கள் அவிசுவாசத்தினால் தான் அதை உங்களால் செய்ய முடியல என்று சொன்னார். ஊழியம் என்பது விசுவாசத்தில் செய்யணும். நான் கைகளை வைக்கும்போது ஆண்டவர் சுகமாக்குறார், அற்புதம் செய்கிறார் என்று நான் நம்பணும். கடைசியாக லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 10, 17, 19 வசனத்தை வாசிப்போம். லூக்காம் சுசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அல்லேலூயா. இயேசு அந்த 70 பேரையும் அனுப்பினார். 70 பேரை 2 பேராக அனுப்புகிறார். ஆமென். 70 பேர் 2 பேராக அனுப்பினார். அனுப்பின போது 70 பேர் 2 பேராக அனுப்பினார். அப்போனா ஒரு ஆள் மிச்சமாகுது இல்லையா? இல்லையா? அப்போ எத்தனை பேர் அனுப்பியிருப்பார்? 32, 35 ஜோடிகளாக அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. 35 பேர் என்ன பண்ணாங்க? 2 பேராக புறப்பட்டு போனாங்க. புறப்பட்டு போய் என்ன செய்தாங்களாம்? திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். திரும்பி வந்தாங்க. உம்முடைய நாமத்தினால் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படிதா? கீழ்ப்படிதா? எங்க கீழ்ப்படிதாங்க? உங்களுக்கு கீழ்ப்படிதா? பிசாசு கீழ்ப்படியுங்க. ஆவியானவரை பெற்றிருந்தால் நீங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியும். பிசாசை பார்த்து சொன்னால் போனா போகும், உட்காரனா உட்கார, எழுந்துனா எழுந்திருக்கும். ஆமேன். அசுத்தாவி மேலே நமக்கு அதிகாரம் உண்டு. ஆமே. தேவ ஆவியை பெற்ற நமக்கு பிசாசுக்கு மேலே அதிகாரம் உண்டு. பில்லி, சூனியம், தந்திரம், மந்திரம் எல்லாத்து மேலே நமக்கு அதிகாரம் உண்டு. ஆமே. எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். எப்போ அவர் கண்டார் தெரியுமா? நீங்கள் பிசாசுகளை துரத்தும் போது சாத்தான் மின்னலை போல் விழுகிறான். நான் மாத்திரம் இல்லை, அந்த 70 பேரும் துரத்துனாங்க.
அப்போ சாத்தான் விழுகிறான். அவனுடைய ராஜ்யத்தை அழிகிறதை இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. சாத்தானுடைய ராஜ்யம் அழிய வேண்டும் என்றால் சபையே நீ பிசாசுகளை துரத்தணும். பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். நான் பிசாசுகளை துரத்தினால தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. நீ நானும் பிசாசுகளை துரத்தும் போது, வியாதிகளை சுகமாக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்குள்ள வருகிறது. இயேசு அவர்களுக்குள்ள வருகிறார். ஒளி அவருக்குள்ள வருகிறது. இருள் அவங்களை விட்டு போகிறது. அந்தகாரம் அவர் விட்டு போகிறது. சாத்தானுடைய அதிகாரம் அவங்களை விட்டு போகிறது. இயேசு ஒரு மனிதனுக்குள் வருவது தான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு ஒரு மனிதனுக்குள் வருவது தான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு ஒரு மனிதனுக்குள் வருவது தான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. நாம் அந்த ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் தான் அந்த ராஜ்யம் வரும். ஆமே. இதை கேட்டுக்கொண்டிருக்க யாவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவி, அப்போது தேவனுடைய ராஜ்யம் வரும். அவர்கள் புறப்பட்டு போனது போல நாமும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சத்துருக்களையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் பிசாசுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய இருளையும் அவனுடைய அதிகாரத்தையும் குறிக்கிறது. ஆவிக்குரிய போராட்டங்களை குறிக்கிறது. அவனுடைய ராஜ்யத்தை அழிக்கவும், அவனை மெதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும், எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் இந்த ஆவியானவருடைய மேல நமக்கு தேவையா இருக்கிறது. அதிகாரம் கொடுக்கிறேன், எல்லாவற்றின் மேல அதிகாரம், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே. அவர் உயிர்த்தெழுந்தது பின்பாடி ஆண்டவர் சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு அந்த அதிகாரத்தை சிலுவை மூலமாக பெற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், இயேசு சொல்றார், நான் சொல்றேன், வானத்தில் பூமியிலும் எனக்கு அதிகாரம் இருக்குது. நான் சொல்றேன், நீங்க புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. சாத்தானுடைய சகல வல்லமையும் அவனுடைய ராஜ்யத்தை அழிக்கிற ஆற்றல் உனக்கு தருகிறேன். ஒரு சத்துருவனை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சாத்தானும் ஒன்று மேற்கொள்ள முடியாது. பயப்படாதீங்க பிசாசை துரத்துவதுக்கு. அல்லேலூயா. அதட்டுங்க. அல்லேலூயா. பிசாசை அதட்டுங்க. வியாதிகள் சுகமாக்குங்க. ஆமென். அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் என்றால் என்ன? வல்லமை, ஆற்றல். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறார். நீ விசுவாசத்தோடு ஒரு மனிதனை பார்த்து நீ சொல்லும்போது ஆற்றலையும் அதிகாரத்தையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் நிரம்பி வடியும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்வார். 10:9 லூக்கா சுவிசேஷம் 10:9 வாசிங்க. அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவ்விடத்தில் பிணியாளிகளை சுஸ்தமாக்கி, அப்போ வியாதிகளை சுஸ்தமாக்கின உடனே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக வந்திருக்கிறது என்று சொல்லுங்க. அப்போ என்ன சொல்ல வராரு? அசுத்தாவி பிடித்தவர்களாக இருக்கிற பிணியாளிகளை சுகமாக்கின போது தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது? அவங்களுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆமே. அப்போ வியாதி யாருடையது? யாருடைய ராஜ்யமா இருக்குது? பிசாசுடைய ராஜ்யமா இருக்குது. இன்னைக்கு வியாதியும் சரீரத்தில் இருக்குதா? வேலைவன் இருக்குதா? அது பிசாசுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை அவங்களை குணமாக்கிட்டு அவங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நான் உங்கள் வார்த்தையை அனுப்புகிறேன், உங்களுக்கு விசுவாசம் உண்டாக முடியாது சொல்லுகிறேன். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சபை மக்கள் முதல் விசுவாசத்தில் ஸ்திரப்படணும். நீங்கள் பலப்பட்ட பின்பு மற்றவர்கள் எல்லாம் பலப்படணும். அல்லேலூயா. நம்ம சிறிய கூட்டம் அல்ல, ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவர்கள். நாமே தேவனுடைய அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். வல்லமை ஆற்றலை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சக்தி மகா பெரிய சக்தி, சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பராசக்தி. என்னையா பராசக்தின்னு சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன் தமிழாக்க என்ன தெரியுமா? பராசக்தி. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் பராசக்தி உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு மக்களுக்கு அது புரியல, வேத வசனங்கள் புரியல. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? தப்பு தப்பாக சர்வ வல்லமை உள்ள தேவன், பராக்கிரம தேவன், சர்வலோகத்தின் அதிபதி, அவர் நம்மோட கூட இருக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசிக்கிற உன்னை ஆண்டவர் ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார். அவருக்காக சாட்சியாக இருக்க முடியாதான் உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம சபையில் யாரும் இப்படிப்பட்ட அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. முழு தைரியத்தோடு வரப்போகிற எழுப்புதலை சந்திக்கணும். உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே
நாம் பெரிய எழுப்புதலை நாம் சந்திக்க போகிறோம். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக ஒரு சொல்லுகிற வார்த்தை, தேவ ராஜ்யத்தை நீங்கள் எழும்பி கட்டணும். அல்லேலூயா. இந்த சபை மக்கள் எல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பணும். ஸ்தேவானை போல, பிலிப்புகளை போல, அப்போஸ்தலர்களை போல எழும்பணும். அற்புதங்கள் அடையாளங்களை ஜனங்களுக்குள் புகுந்து பெரிய காரியங்களை சாதிக்கணும். அல்லேலூயா. உங்கள் மாம்ச பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் எழும்பி சாதிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கூட போயினே இருக்கும்போது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட வருவாருங்க. ஆமே. ஒன்று மாத்திரம் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னால் இது எதுவும் செய்ய முடியாது, நீ சொல்கிறீங்க, உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நான் நம்புகிறேன், இந்த வியாதி சுமையில குணமாக்க. ஆண்டவரே இவ்வளோ பெரிய வியாதி என்னால் குணமாக்க முடியாது, உன்னால் முடியாது அவருக்கு தெரியும். நீ கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, அவர் குணமாக்குவார். அல்லேலூயா. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அவருக்கு மாத்திரம் செவி கொடுங்க, அவர் சொல்கிறத மாத்திரம் செய்யுங்க, நிச்சயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை கூட ஒன்று தரையில் விழாதுங்க. ஆமே. நம்முடைய வார்த்தை கூட கர்த்தர் என்ன பண்ண தரையில் விழ மாட்டான். நீதிமானுடைய வார்த்தை என்ன பண்ண திரும்பி வெறுமையாக வராது. ஒருத்தர் ஆசீர்வாதத்தை அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். ஆமே. அதனால தான் அவங்க வாயிலிருந்து சபிக்கக்கூடாது சொன்னார். ஏன் ஆண்டவர் சபிக்கக்கூடாது சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார் தெரியுமா? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அவன் சொன்னால் அப்படியே பழிச்சிடும். மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கா. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை தவிர ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே. நம்ம யாரையும் சபிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை ஜெபிக்கணும். ஆமே. நமக்கு எதிராளியாக இருக்கிறவங்களுக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. நம்ம சத்துருவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம கூட நண்பர்களாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், ஆனால் ஒரு நாளில் நம்மளுக்கு விரோதமான காரியம் நடந்தபோது நம்மளை குறித்து தூசிக்கினே இருப்பான். அங்கங்கே கடையாக உட்காந்து தூசிக்கினே இருப்பான். அவனுக்காக அவன் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. அவன் ஊழியக்காரனாக இருக்கலாம், உனக்கு கூட பிறந்தவனாக இருக்கலாம், வெளியே இருக்கிற ஆளாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. ஆமே. அவனுக்காக என்ன பண்ணுங்க? கைகளை வைத்து சோத்திரம் பண்ணுங்க. ஆமே. யாரையும் நம்ம பகைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் நம்முடைய சகோதரர் தான். அவனுக்குள்ளே இருக்க அந்த அசுத்தாவி நம்ம என்ன பண்ணுது? எதிர்க்கிறது. ஆமே. புரியுதாம்மா உங்களுக்கு சொல்கிறது? உங்களுக்கு தான் சொல்கிற ஒரு வார்த்தை. எந்த ஆவியை நீங்கள் எதிர்க்கணும்னா முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படுத்துருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் உங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை வருது நான் பார்க்குறேன். சத்துருவை எதிர்க்க விசுவாசம் உங்களுக்கு வேணும். ஆமே. உங்கள் குடும்பத்தை சத்துருடைய போராட்டத்தை எதிர்க்கிறது விசுவாசம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆமீன். நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, பிசாசு உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போவான். அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். உங்கள் குடும்பத்தில் பெரிய ரட்சிப்பு உண்டாகும். எல்லோரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா.